இறந்தவர்களுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை பலருக்கும் ரொம்ப காலமா ஒரு சந்தேகம் இருக்கு. இறந்தவர்களை வழிபாடு பண்ணணுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். நம்முடைய முன்னோர்கள் தானே, நமக்கு அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா பாட்டி. இப்பெல்லாம் தாத்தா பாட்டி படம்லாம் இல்ல, அப்பா அம்மாவையாவது கண்டிப்பா நம்ம கும்பிடணும்ல. வாழ்கிற காலத்துல நம்மள எவ்வளவோ போற்றி பாதுகாத்து பேணி வளர்த்து இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்கதான். ஒரு பொருள் கீழே விழுந்தா அத பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் எடுத்து கொடுத்தா, சம்பந்தமே இல்லாத ஆளா இருந்தாலும் உடனே அவருக்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல. ஒரு பொருளை எடுத்து கொடுத்த ஒருவருக்கு உடனடியாக நன்றி தெரிவிக்க கூடிய ஒரு மனிதநேயம் இருக்கின்ற நமக்கு, நம்மளை பெத்து வளர்த்து பேணி பாதுகாத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்க கூடிய அப்பா அம்மாவுக்கு இறந்த பிறகும் அவர்களை நாம நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு நன்றி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். தாய் தந்தையர்களை உயிரோடு இருக்கின்ற காலத்தில் பேணி பாதுகாக்கணும். இப்ப நிறைய பேர் உடனே சொல்லலாம், செத்ததுக்கு அப்புறம் கும்பிடுறதெல்லாம் நடிப்பு, வாழ்ற காலத்துல நல்லா பாதுகாக்கணும் அப்படித்தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு. அதை 100% நான் வலியுறுத்துகிறேன். கண்டிப்பா அதை நாம செய்யணும். ஏன் அவசியமானது அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் மூதாதையர்களை நான் எப்படி சொல்லி தருவேன் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை இருக்குல்ல. நம்ம பெரியவங்களை எப்படி குழந்தைங்களுக்கு காட்டுறது? நம்முடைய தாத்தா, நமக்கு முன்னாடி இருந்த தாத்தாவுக்கும் தாத்தா, இது எல்லா படமும் நம்ம வீடுகள்ல அந்த காலங்கள்ல அப்படியே மாட்டி வச்சிருப்பாங்க வரிசையா. இப்பெல்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் யாருமே மாற்றுறது கிடையாது. அதனால தாத்தாவையே யாருன்னு பலருக்கும் தெரியாம போயிடுது. அப்படி இருக்கும்போது முன்னோர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம போதிக்கணும். அந்த வகையில இறந்தது யாராக இருந்தாலும், இப்போ அப்பா இருக்கிறாரு அம்மா இல்ல, அம்மா இருக்கிறாங்க அப்பா இல்ல, யார் இல்லைன்னாலும் அவர்களுடைய படத்தை நாம் வைத்து வழிபாடு செய்யணும். ஆக இறந்தவர்களுக்கான வழிபாடு மிக அவசியமானது. சாஸ்திரப்படி நியதிப்படி அவர்களை பூஜை அறையில் வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? அவங்க தானே கண்ணுக்கு தெரிந்த கடவுள், அவங்க தானே எங்களை பெத்தாங்க, அவங்க தானே எங்களை வளர்த்தாங்க. அவங்க இல்லைன்னா கடவுளையே எங்களுக்கு யாருன்னு தெரியாதே, அவங்க தானே கடவுளையே காட்டி கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு அப்புறம் தானே கடவுள், மாதா பிதா குரு தெய்வம் அப்படிதானே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்கள கொண்டு பூஜை ரூம்ல வைக்க கூடாது அப்படின்னு கேட்டா, அவர்கள் நமக்கு கடவுள், ஆனால் அவர்களும் மனிதர்களே. மனிதர்களுக்கு ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் ஏதாவது தீய குணங்களால் அவர்கள் ஆட்பட்டு இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால கடவுள் படத்துக்கு சமமாக அவர்களுடைய படத்தை வைக்க கூடாது என்பது பொதுவான நியதி. இல்லம்மா, எங்க அப்பா அம்மா ரொம்ப உயர்ந்தவங்க, ஒரு துளி கெட்ட எண்ணம் கூட அவங்களுக்கு கிடையாது, நாங்க பூஜை அறையில தான் வச்சு கும்பிடுறோம், எங்களுக்கு பூஜை அறையில வச்சு கும்பிடுறது நல்லாவே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க. அது உங்களுடைய மன திருப்திக்காக. ஹாலில் வச்சுக்கலாம். சில பேர் சமையல் அறையில கூட வைப்பாங்க. ஏன்னா சமையல் அறையில பூஜை அறை பயன்படுத்துறதுனால சமையல் அறையிலையும் வச்சுக்கலாம். படுக்கை அறையை தவிர்த்து விட்டு மற்ற எந்த இடங்கள்ல வேணாலும் வச்சுக்கலாம். முறையாக வைக்கணும் அப்படின்னா இது போல வெளியில வைப்பது முறையாக வைத்தல். பூஜை அறையில வைக்கிறது அப்படிங்கிறது அவரவரின் விருப்பத்திற்கு ஏற்ப வைத்தல். இப்ப படம் எங்க வைக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இப்ப பூஜைன்றதை எப்படிமா பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்குன்னு தனியா ஒரு விளக்கு வச்சிடணும். கடவுளுக்கு ஏற்றக்கூடிய விளக்கை முன்னோர்களுக்கு நம்ம ஏற்றக்கூடாது. அதனால தனியாக ஒரு விளக்கு வைங்க. அதுல எந்த எண்ணெய் ஊத்துறது? இப்ப அடுத்த பெரும் கேள்வி. நம்ம சாதாரண நல்லெண்ணெயை ஏத்தலாம், நெய் ஏத்தலாம், நாங்க எல்லாம் கலந்து ஏத்தலாம். இதுக்குன்னு தனியா ஏதாவது எண்ணெய் இருக்கான்னா கிடையாது. நம்ம பூஜைக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துறோமோ அந்த எண்ணெய் நெய் அதுவே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா விளக்கு மட்டும் அவங்களுடைய படத்துக்கு கீழே ஒரே ஒரு விளக்கு தனியா. என்ன விளக்கு வைக்கலாம்? வெள்ளி விளக்கு வைக்கலாம், காமாட்சி விளக்கு வைக்கலாம், அகல் விளக்கு வைக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து ஒரு விளக்கு வச்சிடுங்க. அதற்கு பிறகு அன்றாடம் நாம தீப தூப ஆராதனை காட்டணுமா? இப்ப அடுத்த கேள்வி. கண்டிப்பா காட்டணும். நம்முடைய வீட்டில் எப்படி தினம் விளக்கேற்றி, தினம் ஊதுபத்தி காட்டி, தினம் சுவாமிக்கு பூ போட்டு, தினம் ஒரு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுறோம், அதே மாதிரி தான் நம்ம சுவாமிக்கு காட்டும் போதே எல்லாம் அவங்களுக்கும் காட்டிடலாம். இப்ப நிறைய பேருக்கு கேள்வி, சாமிக்கு ஏத்துற ஊதுபத்திய முன்னோர்களுக்கு காட்டலாமா, சாமிக்கு ஏத்துற சூடத்தை முன்னோர்களுக்கு காட்டலாமா அப்படின்னா, அவங்களும் கடவுளுக்கு சமமா தானே நம்ம கும்பிடுறோம். அதனால சாமிக்கு ஊதுபத்தி ஏத்துறோம்,
இப்ப காலையில எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்படியே தொடர்ந்து சொல்றேன். அதை நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். காலையில எழுந்து பூஜை அறையில விளக்கேத்துறோம், முன்னோர்கள் படத்துக்கிட்டே விளக்கேத்திடுறோம், ஊதுபத்தி கொளுத்துறோம். அந்த ஊதுபத்தி கொளுத்தி எல்லா சாமிக்கும் காட்டிட்டு அப்படியே முன்னோர்கள் படத்துக்கும் காட்டிடுறோம். அதுக்கப்புறம் பூ எல்லா சாமிக்கும் போட்ட மாதிரி அவங்களுக்கும் நீங்க பூ போட்டுடலாம். நெய்வேத்தியம் இங்க என்ன பண்றோம், ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த வாழைப்பழத்தை அவங்களுக்கும் ஒண்ணு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடலாம். ஆக நீங்க இங்க என்ன செய்றீங்களோ அதே பொருட்களை பயன்படுத்தி அங்கேயும் நீங்க நெய்வேத்தியம் பண்ணிடலாம். இப்போ ஒரு விசேஷமான ஒரு சாப்பாடு பண்றோம், ஒரு கேசரி பண்றோம், ஒரு லட்டு பண்றோம், இல்ல வீட்டுல ஏதோ அன்னைக்கு ஒரு விசேஷம், ஒரு வடை பண்றோம், பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணுவோம்ல, அந்த பொருட்களை முன்னோர்களுக்கு மட்டும் வச்சு படைக்கலாமா? தாராளமா படைக்கலாம். ஆனா அன்றாடம் பூ போடணும், அன்றாட விளக்கேற்றணும். நாங்க வெள்ளி செவ்வாய் தாங்க பூ போடுவோம் அப்படின்னாலும் விளக்காச்சும் அன்றாடம் நம்ம ஏத்தி வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாடு போதுமானது, எளிமையான வழிபாடு தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு விசேஷமா அவங்களை கும்பிடணுமா அப்படின்னா அதுக்கு தான் அமாவாசை அப்படிங்கிற ஒரு நாள் வருது இல்ல, அந்த அமாவாசை நாள்ல அவங்களுடைய படத்தை எடுத்து நம்ம ஒரு மணையில வச்சு அதுக்கு முன்னாடி இலை போட்டு நம்ம படைக்கணும். இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க, அவங்க படத்தை நாங்க இங்க மாட்டி வச்சிருக்கிறோமே, மாட்டி இருக்கிற இடத்திலேயே போய் இலை போடணுமா, அப்படி இல்லைன்னா எடுத்து ஹாலில் வச்சுதான் இலை போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. மாட்டி இருக்கிற இடத்துக்கு கீழேயே இலை போடுறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்கா அப்படின்னு பாருங்க. வசதி இருந்தா அங்கேயே இலை போடலாம். இப்ப அடுத்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, இறந்தவர்களுக்கு கற்பூரம் காட்டலாமா, மணி அடிச்சு சாமி கும்பிடலாமா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமா கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மணி அடிக்கலாம், ஊதுபத்தி காட்டலாம், சாம்பிராணி காட்டலாம், கற்பூரம் காட்டலாம், அந்த ஆரத்தியை தொட்டு கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தொட்டும் கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த திசை தானே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். இறந்து போனவரினுடைய பார்வை தெற்கு நோக்கிய வண்ணமாக நாம படத்தை மாட்டணும். அப்படின்னா வடக்கு பக்கம் இருக்கிற செவுத்துல படத்தை மாட்டினீங்கன்னா அவங்க பார்க்கறது தெற்கு திசை நோக்கி பார்ப்பதாக இருக்கும். இதுதான் படம் மாட்டக்கூடிய திசை. இந்த திசையில தான் அவர்களுடைய படம் இருக்கணும். இந்த திசையில நோக்கி வச்சா அது வளர்ச்சியை கொடுக்கும் அந்த குடும்பத்துக்கு.